உள்ளம் எந்த நன்மை செய்தாலும் பாவம், இந்த உள்ளத்துக்கு பாவத்தை பழக்கக்கூடாது. நஃப்ஸ் கத்திஃபுல், எங்களுடைய நஃப்ஸ் இருக்குதானே, அது சின்ன பிள்ளைய போல. நாங்கள் எதை பழக்கிறோமோ அது பழகிடும். அதுக்கு நாங்கள் கண்ட்ரோல், எங்களோட கண்ட்ரோலில் வச்சால், நஃப்ஸை நாங்கள் எங்களோட கண்ட்ரோலில் வச்சிருந்தா நாங்கள் தப்பிச்சிருவோம். அது அப்படியே பழகி பழகி சின்ன பிள்ளைய அழுது 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 சாதிக்க பார்க்கும். நான் உன வானான்னு ஸ்ட்ராங்காக நீங்கள் முடிவெடுத்து சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படும் புள்ள. அப்படி இல்லைன்னா அந்த புள்ள ஒரு ட்ரிக்ஸை கண்டுபிடிச்சி பாப்பா அம்மாட்ட அழுது 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 சாதிக்கும். நஃப்ஸ் கத்திஃபில், நஃப்ஸ் அப்படி தான், சின்ன பிள்ளைய போல. அது கேட்க கேட்க நாங்கள் கொடுக்க 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 கடைசியில் உங்களை அப்படியே நாசமாக்கி விட்ருவோம். இல்லை, தேவையில்லை, இப்போ நான் சொல்கிறத நீ கேட்கணுமெண்டு ஹய்யால ஸலா என்றால் அது ஒன்றை சொல்லும், நஃப்ஸ் ஒன்றை சொல்லும். நாங்கள் அதை கூட்டிக்கிட்டு வரணும். நீ அல்லாஹ்வுக்கு முன்னுக்கு நின்றால் தான் உனக்கு நிம்மதின்னு கூட்டிகிட்டு வரணும். அப்படி இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அப்படி இல்லைண்டா இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸூ, நஃப்ஸ் கெடுதின்பால் தான் தூண்டும். அப்போ இந்த இடத்துல நஃப்ஸை நீங்கள் பழக்கணும். எதுக்கு பழக்கணும்டா, நான் நல்லதை செய்ய வேண்டும், அதை அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். இஹ்லாஸ். இன்றைக்கு முஸ்லீம்களாகிய நாம் தர்மம் என்று வந்துட்டால் எப்படி கொடுக்குறாங்க, மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, கொடுப்பான், நிறைய கொடுப்பான், மாஷா அல்லாஹ். ஆனால் ஒரு விஷயம், அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மனிதர்களை தவிர ஜக்காத், சதகா இப்படி ஏராளமாக கொடுக்குற, கண் முன்னால் எவ்வளோ கொடுக்குற மக்களை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இன்னொரு விஷயம், வேறு மதத்திலே அதை செய்கிறாங்க. வேறு மதத்தில் செய்கிறதுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கு நாங்கள் இவர் லட்சக்கணக்கில் கொடுத்தார், கோடிக்கணக்கில் கொடுத்தார். ஆனால் இவர் லட்சக்கணக்கில் கொடுத்தாலும் கோடிக்கணக்கில் கொடுத்தாலும் சதக்கா செஞ்சாலும் 100 பேர் அதனால் பயனடைந்து கொண்டே ஒரு 5 பேர் எப்படி பேசுவாங்க தெரியுமா, இவருக்கு தேவையில்லாத வேலை. இது அந்த கொடுத்தவர காதில் கேட்டால் எப்படி இருக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் அங்கே கொடுக்காம இங்கே கொடுக்காம பள்ளிக்கே கொடுப்போம்ண்டு லட்சக்கணக்கில் நான் செலவழிச்சிக்க போகிறோம், இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு அவரை காது கேட்டு அதை நினச்சி அவர் மனநோயாளி ஆயிடுவார். ஆனால் ஏன் ஆகாமல் இருக்கிறோம், ஏன் ஆகக்கூடாது என்றால், இஹ்லாஸ் என்ற ஒன்றுதான் மோமின்களை நிம்மதியாக வாழ வைக்கிறது. அதனால தான் இன்றைய உளவியலாளர்கள் ஒரு ஆய்வு செஞ்சு பார்க்கிற பொழுது முஸ்லீம்களில் தான் தற்கொலை வீதமே ரொம்ப குறைய. வேறு மதத்தில் உள்ளவங்கள்ட்ட அது அதிகமாக இருக்கிற காரணம் என்னென்னா, நிறைய கொடுக்கும் பொழுதே நிறைய தலையில் இருக்கும். அவர் பாராட்டணும், இவர் இப்படி சொல்லணும், அவர் இப்படி சொல்லணும், நிறைய விஷயங்களை தலையில் வச்சுக்கொண்டு கொடுத்து அது நடக்கையிலனோடனே அப்படியே மானசீக ரீதியாக டோட்டலாக உளுந்து கடைசியில் தற்கொலைக்கு போயிடுவாங்க, மனசளவில் பாதிக்கப்பட்டுருவாங்க. நாங்கள் கொடுப்போம், கொடுக்கிற பொழுது நீங்கள் என்னை பற்றி என்ன நினைச்சாலும் சரி, நீங்கள் எனக்கு என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் என்னை பற்றி என்ன பேசினாலும் சரி, அதை பற்றி எனக்கு எந்த தேவையும் கிடையாது. இன்னமா நுத்இமுகும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்கள் கொடுத்தது அல்லாஹ்வோட முகத்துக்காக. லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா, உங்களிடத்துல நாங்கள் எந்த பிரதிபாரத்தையோ நன்றியோ எதிர்பார்க்கல என்ற வார்த்தை எங்கிருந்து உதயமாகிறது? وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا, அவர்கள் அல்லாஹ்வின் மீது உள்ள அன்பினால் தான் அடுத்த மக்களுக்கு, ஏழை எளிய மக்கள், அனாதைகள், சிறை கைதிகளுக்கு உணவு கொடுக்கிறார்கள். அவர்கள் ஏன் கொடுத்தார்கள்? இன்னமா நுத்இமுகும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வோட முகத்துக்காக. அப்ப எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நன்மை செய்யறது. கொடுத்தவர், நீங்க யாருக்கு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு யாருக்கு நீங்க லட்சம் ரூபாய் செலவழிச்சீங்களோ அவர் கொஞ்சம் வசதியாகி கொஞ்சம் பெரிய ஆளாகி போட்டு உங்களையே 4 இடத்துல தப்பா பேசுவாரு. இப்ப நீங்க கேள்விப்படுற பொழுது உங்களோட மனசு எப்படி இருக்கும்? எந்த தாக்கமும் வரக்கூடாது. நான் கொடுத்தது அல்லாஹ்க்கு, அவன் எதை பேசினாலும் பேசட்டும். நான் கொடுத்தது என்னுடைய ரப்புக்காக, இவர்களுடைய நன்றிக்காக அல்ல. அப்படி ஏதாவது ஒரு தாக்கம் உள்ளத்துல வந்தா நான் கொடுத்தது அல்லாஹ்க்காக இல்லை. அப்படி இல்லை என்றா, இஹ்லாஸ் இல்லைன்னா மகிழ்ச்சி போயிடும். நன்மையை செஞ்சு மகிழ்ச்சி இல்லாமல் போயிடும். நன்மை செய்ய வேண்டும், அதை அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். இஹ்லாஸ். இன்னைக்கு ஏன் மகிழ்ச்சி பறிபோகுதுண்டா, இந்த இஹ்லாஸ் என்பது இல்லாமல் இருப்பது தான். இஹ்லாஸ் இல்லாமல் போனதா
மகிழ்ச்சியெல்லாம் போயிடும். நீங்க கொடுக்குறீங்க, வாரி வாரி கொடுக்குறீங்க, அல்லாவுக்காக அல்லாவுக்காக அல்லாவுக்காக. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் எப்படி பேசினாலும் சரி, மனசை ராகத்தா வச்சிருக்கிறேன். ஏன்ற ரப்புக்கும் எனக்கும் உள்ளது. குறிப்பாக இரகசிய தர்மங்களை சலபுசாலின்கள் செஞ்சாங்க. காரணம் என்னென்றா, ரப்புக்காக செய்கிறோம், நிம்மதி கிடைக்கும். அப்போ எனவே இஹ்லாஸை பாதுகாத்துக்கொள்ளணும். தொழுறீங்களா அல்லாவுக்காக, இபாதத் செய்கிறீங்களா அல்லாவுக்காக, திக்ரு செய்கிறீங்களா அல்லாவுக்காக. எந்த வணக்கம் செஞ்சாலும், எந்த ஒரு இபாதத் செஞ்சாலும், யாருக்கு என்ன உதவி செஞ்சாலும் இஹ்லாஸ், உல தூய்மை, அல்லாவுக்காக செய்யுங்க. அவர் பார்த்தாலும் சரி, பார்க்காட்டாலும் சரி, அவர் புகழ்ந்தாலும் சரி, புகழாவிட்டாலும் சரி, ஏசினாலும் சரி, ஏசாவிட்டாலும் சரி, அது அவங்களோட ரப்போட பார்த்துக்குவாங்க. அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான். நாங்கள் யாராவது உங்களுக்கு நன்றி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உதவி செஞ்சால் நீங்கள் நன்றி செலுத்துங்கன்னு ஹதீஸில் வந்திருக்குது. அப்போ நம்ம நன்றி செலுத்துறது, நன்றி சொல்றது, துவா செய்கிறது, அதுதான் நல்ல பழக்கம். ஆனால் அது இல்லாமல் போனது என்பதற்காக நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நாங்கள் செஞ்சது எங்களோட ரப்புக்காக தான் அந்த விஷயம். அப்போ இஹ்லாஸ் என்பது நாங்கள் அடிப்படையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய 2வது அம்சம்.